எனக்கு வாழவே பிடிக்கல. கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன். இந்த மாதிரி அம்மா கிட்ட கண் கலங்கின தங்கமயில் அண்ட் வேகம் எடுக்கிற ராஜி அண்ட் கதிரனுடைய காதல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சு. தன்னுடைய மனைவி ராஜி போட்டு பார்த்த அந்த ஃப்ளேம்ஸில் லவ் வந்ததை பார்த்து கதிர் வந்துட்டு பயங்கரமாக உற்சாகமடைகிறாரு. தொடர்ந்து இனிமே நான் வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்போட பாண்டியன் கிட்ட கோமதி சொல்லிடுறாங்க. இதனால பாண்டியன் முதல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறமா கோமதி சொன்னதை கேட்டுட்டு ஓகே சொல்லிட்டு போறாரு. இதை தொடர்ந்து அன்னைய தினம் தன்னுடைய மருமகள் தங்கமயில் பாண்டியனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்லி கோமதி அவங்க தங்கமயில தடுக்கிறாங்க. இதனால தங்கமயில் தன்னுடைய அம்மா கிட்ட கால் பண்ணி அழுகுறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி ராஜி தான் வாங்கி கொடுத்த பேனால நோட்டு புத்தகத்தில் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்ததை பார்த்து கதிர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இதற்கிடையே பாண்டியன் வேலைக்கு போகும்போது அங்கே வர்ற கோமதி இனிமே கடைக்கு தங்கமயில் சாப்பாடு கொண்டு வர மாட்டா அப்படிங்கிற மாதிரியா கண்டிப்போடையும் உறுதியோடையும் சொல்கிறாங்க. பாண்டியன் இதுக்கு தயக்கம் காட்டுற நிலையில புது மருமக கடைக்கு வந்தால் கண்ணு பட்டுடும் அப்படிங்கிற மாதிரியா கோமதி சொல்லி சமாளிக்கிறாங்க. இதுக்கிடையே வழக்கம் போலவே தங்கமயில் சரவணன் அண்ட் பாண்டியனுக்கு கேரியரில் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இது தொடர்ந்து அவங்க சரவணனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் போதும் அப்படின்னும் கடைக்கெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா கோமதி தடுக்கிறாங்க. ஆனால் அதை காதில் போட்டுக்காமல் சமாளிச்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்ப ஆத்திரமடைகிற கோமதி தங்கமயில ஆத்திரத்தோட கூப்பிட்டு பாண்டியனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அந்த பெரிய கேரியரை அங்கேயே வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மாமியார் ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து அவங்களும் ஏமாற்றம் அண்ட் வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. வழியில் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி தனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னும் நம்ம வீட்டுக்கே நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லி அழுகுறாங்க. தன்னுடைய மாமியார் எல்லாத்துக்குமே தன்னை திட்டுறாங்க. இப்போது மாமனாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகக்கூடாமல் தன்னை தடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் சொல்ல பாக்கியம் நீ இப்போ உன் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போ, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு உடனே வந்துடுறாங்க. இது தொடர்ந்து மதிய உணவுக்கு வீட்டுக்கு வர பாண்டியன் கிட்ட இந்த வெயிலில் ஏன் வந்தீங்க, தங்கமயில் தான் சாப்பாடு கொண்டு வருவாளே அப்படிங்கிற மாதிரியா ஒன்றும் தெரியாதது போல பேசுகிறாங்க பாக்கியம். தொடர்ந்து கோமதி கிட்ட சாப்பாடு கொண்டு போகிறத தடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் பாக்கியம் சொல்கிறாங்க. இந்த நிலையில தான் சரவணன் அண்ட் தங்கமகளினுடைய ஹனிமூன் குறித்தும் பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. அவங்க அடுத்த மாதத்தில் அனுப்பி வைக்கிறதாவும் பாண்டியன் வந்துட்டு சொல்கிறாரு. இதற்கிடையே அவங்க போனதுக்கு அப்புறமா இனிமே வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத மறுபடியும் பாண்டியன் கிட்ட கோமதி உறுதியோட சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் கோமத்தினுடைய கெத்தை பார்த்து மீனா அண்ட் ராஜியும் வந்துட்டு கோமதியை வந்துட்டு பாராட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமணியினுடைய அலும்பு வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸோ யார் என்ன சொன்னாலுமே அதை மதிக்காமல் அதை உடனடியாக பாண்டியன் கிட்ட போட்டு கொடுக்கறது அண்ட் வந்துட்டு என்ன சொன்னாலுமே அதை சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு சமாளிக்கிறது, அவங்க பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியா பண்ணுறது, இந்த மாதிரியாக நிறைய அட்ரோசிட்டிஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு வழியாக கோமதி வந்துட்டு தன்னுடைய மாமியார் ஆயுதத்தை கையில் எடுத்து இப்போ தங்கமையில் ஒரே நாளில் அடக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இனி கண்டிப்பாக கோமதி அண்ட் தங்கமயிலுக்கு இடையில் வந்துட்டு புகைச்சல் வரப்போகுது. இது பாண்டியனையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.